வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். விழிப்புணர்வு செய்திகளுக்காக 2 தினங்களுக்கு முன்பு விருதுநகரில் இருந்து திருநெல்வேலி மாவட்டம் ஜங்ஷனில் படுகொலை செய்யப்பட்டார். சம்பவம் அனைவரும் அறிவீர்கள். அதாவது ரியல் எஸ்டேட்டுக்காக அழைத்து வரப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம். ஆக தமிழகத்தில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி இருக்கையில் காவிரிப்பட்டணம் அருகே நிலத்தகராறில் பயங்கரம். சித்தப்பா மீது நடுரோட்டில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த வாலிபர். உடலில் பற்றி எரியும் தீயுடன் ஓடிய காட்சி சமூக வலைத்தளங்களில் வைரலானால் பரபரப்பு. ஆக இப்படி கொலைகள் எல்லாம் சாதுவாகவே நடந்து வருகிறது. ஏன் ஒரு உயிரோட மதிப்பு தெரிவது இல்லை? அந்த உயிரோட மதிப்புக்கு ஒரு ஆஸ்பத்திரியை எடுத்துக்கிட்டால் அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு குழந்தைய உயிருக்கு போராடிட்டு இருக்கிற குழந்தைய சிசரிங் மூலம் எடுக்கலாமா, ஆப்ரேஷன் மூலம் எடுக்கலாமா, சுகப்பிரசவம் ஆகாது என்கிறார்கள். தாய் வேணுமா, குழந்தை வேணுமா, தாயை காப்பாற்றணுமா, குழந்தையை காப்பாற்றணுமா? ஆக்சிடெண்ட் ஆகி ஆஸ்பத்திரிக்கு போனால் பிழைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்கிற குடும்பத்தில் இன்றைக்கி நம்ம கலாச்சாரத்தில் கொலைகள் தான் அதிகம் முன்னுதாரணமாக இருக்கிறது. இந்த கொலைகள் நடப்பது காரணம் என்ன? இதன் வழிபோக்கு இப்படியே இருந்து கொண்டால் நம் தமிழகம் எங்கு செல்கிறது என்று யாருக்கும் தெரியாமல் ஆகிறது. சட்டத்தின் வழிதான் நாம் எல்லோரும் பயணிக்கிறோம். ஆக ஒருவருக்கு தண்டனை கொடுப்பதோ அது சட்டத்தின் மூலமாக தான் இருக்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட மனிதனாக இருக்க முடியாது. ஆகவே எல்லாரும் இது உணர வேண்டும். எவ்வளவுதான் தவறுகள் செய்தாலும் சட்டம் இருக்கிறது. சட்டம் எல்லாருக்கும் ஒன்றுதான். சட்டத்தின் மூலமாக செயல்பட வேண்டும். அப்படி அல்லாமல் நீங்களே தண்டனை கொடுக்க நினைத்தால் அது அந்த குழந்தைக்கு அப்பாவாக இருந்தாலும் சரி, அது தர்மம் இல்லை, நியாயம் இல்லை, பொறுப்பு ஆக முடியாது. தன் குழந்தையாக இருந்தாலும் கொல்லதற்கு சட்டத்திலும் இடமில்லை, இந்த பூமியிலும் இடமில்லை சொல்லக்கூடிய அளவுக்கு நமது இந்திய சட்டம் அப்படி இருக்கிறது. ஆகவே மரணம் என்பது ஆண்டவன் நினைப்பது மட்டும் அல்ல, சட்டமும் அதற்கு ஏற்ற வழிவகுத்து கொண்டு இருக்கிறது. ஆகவே சட்டத்தின் மூலமாக எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்வு காண்பதே நல்லது. ஆளாளுக்கு அவங்கவுங்க பிரச்சனையை கையில் எடுத்தால் நாடு சுடுகாடாயிரும் என்று சொல்லிக்கொள்கிறேன் முதலில். ஆகவே இது போன்ற சம்பவங்களில் நடந்து கொண்டு இருந்தால் நாம் 2024 இன்னும் எவ்வளவோ காலங்கள் இருக்கிறது. அச்சத்துடனும் வேதனையுடனும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் கடக்க பார்க்கின்றனர். அப்படி இருக்கும் சூழ்நிலைகளில் இப்படி மரண சம்பவங்கள் எல்லோர் மனதையும் உலுக்குகிறது. ஆகவே சட்டத்தின் மூலம் சட்டம் படித்தவர்கள் இதற்கு இணங்க அதிகமான விழிப்புணர்வுகளை செய்ய வேண்டும். பெரும்பாலும் இடங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும். விழிப்புணர்வுகள் அதிகம் வேண்டும். பெண்களுக்கென்று தனியாக பாக்கெட்டிலோ ஹேண்ட்பேக்கிலோ ஒரு விசில் போட்டு வையுங்கள். ஏனென்றால் இதை சொல்கிறேன் என்றால் உங்களுக்காக பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது, போலீஸ் இருக்குது, காவல்துறை எல்லாமே இருக்கிறார்கள். இருப்பினும் நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த பக்கத்தில் ஆள் இல்லை என்றால் பாக்கெட்டில் இருக்கும் விசிலை எடுத்து ஊதினாலே போதுமே, ஒரு ஆளாவது எட்டி பார்க்காதா? அப்போ அந்த அளவுக்கு நம் நாடு இருக்கிறது. அதற்காக பெண்கள் ஒரு விசில் எடுத்து கையில் போட்டுக்கிட்டால் உங்கள் பாதுகாப்பு உங்கள் கையில் என்று சொல்லிக்கொள்கிறேன். ஆகவே எல்லோருமே சட்டத்தின் பிடியில் இருந்து நாம் சட்டம்தான் நமக்கு உரிமை. ஆக சட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு செயலையும் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.